ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம். சாய்பாபா அவர்கள் இந்த சாய் சகோதரியின் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை நாம் காண்போம். தினம் தினம் ஒரு சாய்பாபா அற்புதம். சாய்பாபா அவர்கள் அனைவரின் வாழ்க்கையில் தினம் தினம் நடக்கக்கூடிய சாய்பாபாவின் அற்புதத்தை நாம் காண்போம். வாருங்கள், இந்த பதிவின் மூலம் அந்த சாய் சகோதரியின் வாழ்க்கையில் நடந்த சாய்பாபாவின் அற்புதத்தை நாம் காண்போம். அந்த சாய் சகோதரி கூறுகிறார், ஆழ்ந்த தனிப்பட்ட அனுபவத்தை உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது கடினமான காலங்களில் வழிகாட்டுதலாக நான் அடிக்கடி சாய்பாபா தொடர்பான கேள்வி பதில் தளத்துக்கு திரும்பினேன். எனது திருமணத்துக்கு முன்பு நான் வேலையில் இருந்தபோது எதிர்காலத்துக்கு தேவையாக எனது சம்பளத்தின் ஒரு பகுதியை விடாமுயற்சியுடன் சேமித்து வந்தேன். நான் வேலையை ராஜினாமா செய்த பிறகு எனது சேமிப்பை பயன்படுத்தி இருசக்கர வாகனம் நான் வாங்க வேண்டும் என்று ஆசை எனக்கு இருந்தது. சேமித்த தொகை கணிசமாக இல்லாவிட்டாலும் இந்த கொள்முதல் பற்றிய எண்ணங்கள் என் மனதை அடிக்கடி ஆக்கிரமித்தன. ஒரு நாள் 2 எண்கள் என் கனவில் தோன்றியது. 55 என்ற மற்றொரு ஒற்றை இலக்கு எண்ணை என்னால் நினைவுபடுத்த இயலவில்லை. நான் கனவில் இருந்து எழுந்த பிறகு இந்த 2 எண் நம்பர்களை கண்டு மனதில் கவரப்பட்டேன். இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் கனவில் இருந்து எழுந்து இந்த 2 எண்களால் கவரப்பட்டேன். நான் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து யோசித்து ஆன்லைனில் இதற்கான பதிலை கண்டறிந்தேன். அதற்கான பதில் எதிர்காலத்துக்காக சேமி என்ற பதிலை நான் பார்த்து மிகவும் திகைத்து போனேன். இது என்னுள் ஆழமாக எதிரொலித்தது. கூட்டுறவாகும் என் ஆசையை கைவிட தூண்டியது. இருப்பினும் பாபா ஏன் இந்த செய்தியை விடாப்பிடியாக என்னிடம் சொன்னார்கள் என்று நான் தொடர்ந்து கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருந்தேன். நான் சாய்பாபாவிடம் எதற்காக இவ்வாறு கூறினீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். 3 மாதங்களுக்கு பிறகு எனக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. என் பெற்றோர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி உதவி தேவைப்பட்டது. அவர்களின் போராட்டத்தை நான் புரிந்து கொண்டு என்னுடைய முழு சேமிப்பை அவர்களிடம் கொடுத்துவிட்டேன். சாய்பாபாவின் குறிப்பை நான் இப்போதுதான் புரிந்து கொண்டேன். அவருடைய செய்தி இந்த துல்லியமாக சூழ்நிலைக்காகவே இருந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கும்போது சாய்பாபா நான் வைத்திருக்கும் நன்றிகளை வார்த்தைகளால் கூற முடியவில்லை. நன்றி சாயப்பா. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இந்த சாய் சகோதரி தனது வாழ்க்கையில் நடந்த சாய்பாபாவின் அற்புதத்தை இவ்வாறு நம்மை பதிவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி. சாய்பாபாவை நாம் அனைவரும் வணங்கி சாய்பாபாவின் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நாம் பெறலாம். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.